அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 5/9/2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 - 4:30 மணி வரை. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் எதிர்மறையாக நமக்கு நடக்குது, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு தோணுதா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை உணர்வு நிறைந்து காணப்படும். இதனால் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பணியை பொறுத்தவரை நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள். பல புதிய வேலைவாய்ப்புகள் காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை அணுகுமுறை காணப்படும். துணையும் உங்களுடைய அன்பான உணர்வுகளுக்கு பதில் அன்பு செலுத்துவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடினமான சூழ்நிலையை சமாளிக்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். செயல்திறனுக்கு மதிப்பு பெறுவீர்கள். அங்கீகாரத்தை பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இந்த போக்கின் காரணமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். பயின்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை வளர்ச்சிக்கான சாத்தியம் காணப்படுகிறது. வங்கி இருப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. இன்று மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பது மிகவும் நல்லது. அனுசரித்து எதையும் விவேகத்தோடு நடந்து கொள்வது நன்மை. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கலாம். இன்று திறமையான பணியாற்ற கவனம் அதிகம் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாது. உங்களுடைய அகந்தை போக்கு தடையாக இருக்கலாம். உங்களுடைய துணையுடன் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முயலுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. அதிக செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை காக்க பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சக பணியாளர்களோடு சகஜமாக பழகுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் காணப்படாது. காரமான உணவு வகைகளை உண்ணாமல் இருக்க வேண்டியதே மிகவும் நல்லது. இன்று அதிகமான நீரை பருகுவது மிகவும் சிறப்பு.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய இலக்குகளை அடைவீர்கள். முயற்சியின்றி இன்று புத்திசாலித்தனம் மூலமாக வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி காணப்படும். உங்களது பணிகளை நீங்கள் தரமாக மேற்கொள்வீர்கள். இதனால் உங்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை பராமரிப்பீர்கள். சுமூகமான சூழ்நிலை காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக இருக்கலாம். இன்று சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்ப்பதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. இன்று மன உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படுவதால் சாதகமான நாளாக இருக்காது. நீங்கள் உற்சாகமாக இருந்து இன்று உங்களுடைய சவால்களை சந்திக்க வேண்டும். மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலமாக அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியிடத்தில் திருப்தியின்மை காணப்படலாம். மேலதிகாரியிடத்தில் நல்லுறவு காணப்படாது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிருப்தி காண்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான நிலை குறைந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று காணப்படாது. நிதியை பொறுத்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. புத்திசாலித்தனத்தோடு பொறுமையாக விஷயங்களை கையாள்வதன் மூலமாக நன்மை விளையும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படுகிறது. இன்று கவனக்குறைவு காரணமாக பணிகளை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். துணையை நன்கு புரிந்து கொள்ள தவறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. தொடைகளில் வலி உணர்வீர்கள். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்த முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய முயற்சி காரணமாக வெற்றி காண்பீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். நீங்கள் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இன்று நல்ல பலன் காண உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய குடும்ப பிரச்சனையால் இன்று பாதிப்பை உணரலாம். இந்த நிலையின் காரணமாக நல்லுறவை பராமரிப்பது கடினமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் குறைவு. இன்று வீட்டு புனரமைப்பு தொடர்பாக கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்கான சாதகமான நாள் அல்ல. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த செயலையும் தொடங்கும் முன் யோசித்து செயல்பட வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விரும்பத்தகாத சூழ்நிலை காணப்படலாம். இன்று மிகவும் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க செலவை குறைத்து சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, சில துன்பமான சூழல் காரணமாக இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். விவேகத்துடன் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி குறைந்து காணப்படுகிறது. உறுதியுடனும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாகவும் தடைகளை சமாளிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். எனவே போதிய அளவு சேமிப்பது கடினமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புள்ளது. நீங்கள் அதிகமான நீரை பருக வேண்டியது மிகவும் நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் சுய முயற்சி மூலமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வெற்றி காண்பதற்கு உறுதியான அணுகுமுறை உதவியாக இருக்கும். இனிமையான வார்த்தைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பணியில் சிறப்பாக வெற்றி காண திட்டமிட்ட அணுகுமுறை வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உண்மையாக அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். துணை மிகவும் மகிழ்ச்சி அடைவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய சேமிப்பு பழக்கம் மேற்கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று உங்களுடைய நம்பிக்கை உணர்வு உங்களை திடமாக வைத்திருக்க உதவும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.